எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாதம் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் ஆகியிருக்கு. லோ ஃப்ளேமில் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் நான் உருளைக்கிழங்கு வேக வச்சேன். கிழங்கு வெந்திருக்கு. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்து லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் ஆகுது. நம்ம இப்போ ரைஸ் சேர்த்துடலாம். ரைஸ் சேர்த்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் 2 கப்பு ரைஸ் சேர்த்தேன். அவ்வளோதான், நம்முடைய சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்முடைய சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.